காவேரி நான் எக்ஸிபிஷன் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருடி, நேற்று நீ ரொம்ப டயர்டாக இருந்த, அதனால் உங்ககிட்ட என்னால் பேச முடியல. இப்போ நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்ன பேசணுமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருடி, நீ என்ன மறைச்சிலாம் சொல்லிகிட்ருக்க, நானே போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ அவனை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்ட, கையில் காசு வாங்கிட்ட, இதுக்கும் மேலே நீ அவன் கூட வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாரு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன இது கான்ட்ராக்ட் கல்யாணமான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதுக்கும் மேலே நீ அந்த தாலியை கழுத்தில் வச்சுக்க வேண்டாம், நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அவன் போட்டோம் வேண்டாம், இல்லைன்னா அடிக்கடிக்கு இங்கே வந்து வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருப்பான், உன் வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே குமரனுக்கு கோபமாக வருது. என்னம்மா என்ன பேசிகிட்ருக்க நீ, நான் உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ கிளம்பு, தேவையில்லாதெல்லாம் நீ தலையிடாத அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. என்ன போய் தேவையில்லாதெல்லாம் தலையிடான்னு சொல்கிற, என் பையன் பாரு ஏதாவது கேட்டால் என்னை ஊருக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நானும் அதை தான் சொல்கிறேன், அந்த பையன் உனக்கு வேண்டாம், நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் நான் இப்போ எக்ஸிபிஷன் போகிறேன்ல, அங்கே போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நில்லுடி, எதுவாக இருந்தாலும் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுக்கிறாங்க. அப்படியே வயிற்றில் கை வச்சுக்கிறாங்க. அம்மா ஏமா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறேம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே கட்டாயப்படுத்தாதீங்க, காவேரிக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும், காவேரியை முடிவெடுக்கட்டும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. நீ என்னடா இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அப்படியே கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாம், நான் யார் தெரியுமா, வெண்ணிலா விஜய் நான் பேசுகிறேன். இங்கே பாரு, நீ வந்து விஜயோட சேர்ந்து வாழக்கூடாது, அவரை நீ டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு கோபமாக வருது. இங்கே பாரு, நீ யார் என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்கிறதுக்கு? ஆமாம், நீ வந்து கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ண, கையில் காசு வாங்கிட்ட, அப்புறம் உன் கழுத்தில் எதுக்கு தாலி? ஓ, உன் கழுத்தில் தாலி தொங்குதே, அதனால தான் இவ்வளோ திமுறாக பேசுகிறியா, அதெல்லாம் எதுக்கு நீ கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. இங்கே பாரு, அவ்வளோதான், நீ இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ விஜய்கிட்ட போய் பேசு, என்கிட்ட வந்து எதுக்கு கெஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் உன்கிட்ட கெஞ்சுறேன்னா? நான் கெஞ்சலாம் இல்லை, நடக்கிறத தான் நான் சொல்கிறேன். உன்னை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணால் அந்த சொத்துக்காக அப்படியே விஜயை வளைச்சி போட பார்க்குறியா, விஜய் அப்படியே மயக்கி வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு கோபமாக வருது. யார், நான் மயக்கி வச்சுருக்கேனா? அப்படி எனக்கு அவசியமே இல்லை, புரியுதா? நீ போய் அவர்கிட்ட பேசிக்கோ, அவர் உன்னை கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கோ, நான்லாம் தலையே இட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே வெண்ணிலா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் வந்து விஜயை அவ்வளோ லவ் பண்ணேன், விஜயோட பொண்டாட்டியாகவே நான் மனசில் நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவ, நீ பாதியில் வந்தவ, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் பாதியில் வந்தவ தான், நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றில் கை வைக்கிறாங்க காவேரி. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிற? போகக்கூடாது, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்புறம் போ அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக சொல்கிறேன், நீ விஜயை விட்டு ஒதுங்கி போயிடு, என்னோடய விஜய் எனக்கு தான், என் விஜய் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நாளைக்கு எனக்கும் அவருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவர் சம்மதிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் தடுக்க மாட்டேன், ஆனால் நீ தேவையில்லாத என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், கல்யாணம் கண்டிப்பாக நான் விஜயை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. சரி, கல்யாணம் நடந்தால் பார்த்துக்கலாம், நடந்தா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க. எவ்வளோ திமுறு இவளுக்கு, எவ்வளோ திமுறாக பேசிட்டு போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. விஜய் அங்கே இருக்கார். அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ ஹவுஸ் ஓனர் 2 பேருமே வராங்க. வந்தோடனே எங்கே விஜய் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் போய் தாத்தா பாட்டியை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு விஜய், நீ வந்து காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே நிறைய பேர் மைக்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க, உங்கள் 2 பேருக்கும் வாடகை விட்டது தப்பாக போச்சு, நீங்கள் 2 பேருமே வீட்டை காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு பங்கஜம் சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்கார சொல்கிறாரு, பங்கஜம் கம்முனு இருடி, கம்முனு இரு, எதுவும் பேசாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் மாமி, நாங்கள் கான்ட்ராக்ட் போட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணதையும் மறைச்சிட்டோம் உங்ககிட்ட, வேறு எந்த காரணமும் இல்லை. இங்கே பாருங்கள், காவேரி குடும்பம் எதையுமே நீங்கள் காலி பண்ணிடாதீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. பங்கஜம், நான் தான் சொல்கிறேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு போகிறாரு. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, அவன் என்னவோ கான்ட்ராக்ட் போட்டான்றான், இவன் என்னவோ பணம் வாங்கினான்னு சொல்கிறான், என்னன்னா நடக்குது இங்கே, இவங்க 2 பேருமே இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கஜம், அவன் ஆர்டர் தரான், வருஷத்துக்கு 2 ஆர்டர் கொடுத்தாலே போதும் நமக்கு, அதனால தான் நீ எதுவும் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையேண்ணா, இப்போ சொல்லிட்டேன்ல, கம்முனு இரு, அவன் நல்லவன் தான், விடு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கார். அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகிறாங்க ஹவுஸ் ஓனர்.
விஜய் வீட்டுக்கு வராரு. தாத்தா, பாட்டி 2 பேருமே இருக்காங்க. தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கால்ல விழுறாரு. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க? காவேரி உன்கிட்ட சிரிச்சு பேசிட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ஆமா. இங்க பாருங்க கூடிய சீக்கிரமே நான் ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன். சரியா? அது வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விஜய் பேசிட்டே இருக்காரு. அதுக்குள்ள வெளிய குரல் கேட்குது. யாரு? அப்படின்னு எட்டி பார்த்தா வெண்ணிலாவோட மாமா வந்து நிக்கிறாரு. அப்படியே கோவமா வருது விஜய்க்கு. எதுக்கு இங்க வந்தீங்க? வெளிய போ அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே தாத்தா, பாட்டி 2 பேருமே சொல்றாங்க. நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு தாத்தா அவரை உள்ள கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். இருப்பா இரு பேசிக்கலாம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறார். விஜய்க்கு அப்படியே கோவமாக வருது. என்ன பேசணும் நீங்கள் என்ன